அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போறோம். ஓகே, உருளைக்கிழங்கு கூட்டு வந்து நீங்க நிறைய பேர் பண்ணியிருப்போம் நம்ம. ஆனா உருளைக்கிழங்கு வந்து எவ்வளவுதான் நம்ம வீட்டுல பண்ணி சாப்பிட்டாலும் இந்த கல்யாண வீடுகள்ல சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அது ரொம்ப தனி டேஸ்ட். நம்ம கிடைக்காது. நிறைய பேர் யோசிப்பீங்க, நம்ம வீட்டுல நல்லா தானே பண்றோம், ஏன் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்கி அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. நாங்க அதுக்கு தான் வந்து இவங்க இன்னைக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றதுன்னு இவங்க சொல்லி காட்ட போறாங்க. அதே மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த டேஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகே, செய்யற மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க. அதை பத்தி ஒரு சில டிப்ஸுகளும் வச்சிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு சின்ன சுருக்கமா முடிச்சவங்க கேட்டு போங்க. சின்ன டிப்ஸ்க்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குல வந்து ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. அதுல வந்து நான் நன்மைகளை சொல்றேன். இது வாயில் வந்து புண்ணு ரொம்ப பேர் இருக்கும், அவங்களுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு பேஸ்ட் அரைச்சு அந்த புண்ணு மேல தடை வந்தீங்கன்னா அந்த வாய் புண்ணு சரியாயிரும். பச்சை உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, முகம் வந்து நல்லா பொலிவா அழகா மினுமினுப்பா வரணும்னா ஒரு உருளைக்கிழங்கு என்ன மாதிரி அழகா இருக்கணும்னா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பேஸ்ட் அரைச்சு 1 ஸ்பூன் இது தேன் கலந்து முகத்துல வாரத்துல ஒரு 2 நாள் தடை வந்தீங்கன்னா முக பொலிவு நல்லா அழகா இருக்கும். அப்புறம் வந்து செரிமானம் இல்லாதவங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு வாரத்துல 1 நாள் சேர்த்துக்கோங்க, நல்லா செரிமான சக்தி இருக்கு. அவ்வளவுதான். வாய்வு இருக்கிறவங்க முக்கியமா உருளைக்கிழங்கு ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். ஓகே, மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா. ஓகே, அடுத்து கல்யாண உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யணும்னு மக்களுக்கு காட்டு. ஓகே, வீடியோக்குள்ள போறோமா? வீடியோக்குள்ள வாங்க போகலாம். எப்படி வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பண்றதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்க? இப்போ தேவையான பொருள் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு நான் வந்து வெட்டி வச்சிருக்கேன். வெட்டி வச்சிருக்கேன். ஆமா, நீங்க மசிச்சு விடணும், மசிச்சு விட்டுக்கலாம். சரி, அவிச்சு வெட்டி வச்சா நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் வந்து ஒரு பல்லாரி நார்மல் வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் அரைக்கனாலும் நீங்க பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா வந்து 1-2 நல்லா தட்டி வச்சிருக்கேன். அடுத்து இங்க வாங்கி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அது தாளிப்புக்கு, அது ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியும்ல. சரி. அப்புறம் வந்து நம்ம பொடி வகை எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன பொடி எடுத்து? இது வந்து நான் வத்த பொடி எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது சோம்பு பொடி, சோம்பு பவுடர் 1 பவுடர் 1 ஸ்பூன். அடுத்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். ஓகே. அப்புறம் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரக பொடி 1 ஸ்பூன். தேவையான மஞ்சள் பொடி. ஓகே, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லு. இப்போ வந்து வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம சோம்பு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கணும்னா? ஆமாம், பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் பார்த்து போடு. வெங்காயம் கலக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சரி, சேர்த்துக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா கறியும், அதனால வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெரூன் கலராக ஆகட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த பொடி வகைகளை சேர்த்துக்கலாம். உள்ள எடுத்து வச்ச பொடியெல்லாம் போட்டுருந்தோம். ஓகே, போடு. நெக்ஸ்ட் பொடி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை. நெக்ஸ்ட் வந்து பொடி போட்டுருக்கோங்க. போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன் நான். அந்த சைடுல இருந்து கை மறைக்குவாரு. நல்லா இந்த பொடி வாசனை பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். மிளகா போடக்கூடாதா? மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். போடுங்க. எப்போ சேர்ப்பா? நம்ம வந்து இதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டிக்கும் கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாய் சேர்த்துக்கோ. 2 மிளகாய் வந்து இது வந்து நம்ம வாசனைக்கு மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் வாசனை நல்லா இல்லாதனால நான் வந்து கீராம நம்ம முழு மிளகாய் போட்டிருக்கேன். சரி. சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போற? பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகட்டிக்கும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகே, கொஞ்சமா? ஆமா, கொஞ்சம். இந்த மசாலா வாடை போகட்டிக்கும் கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும். இந்த பச்சை வாசனை நல்லா போய் மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அது தேவையான பெருங்காயம் போட்டு தேவையான அளவுன்னு சொல்லு. தேவையான அளவு. இது வாய்வு இல்லையா, அதனால நான் தேவையான அளவு கடைசியாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன், அதனால நான் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் போல உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்து இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துட்டாச்சு இல்லையா, அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை நல்லா கமகமான வருது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. 10 நிமிஷம் ஆமா, நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு இருக்கோம். கொத்தமல்லி தூவிட்டு பவுல நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் சொல்லல நான் விட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ எப்படி பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து அருமையாக இருந்துச்சு. இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல, உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு.
இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உண்மையிலே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி டிஷ்கள் வந்து நிறையா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிஷ் உங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத். நான் ஆஷா.